திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 இடங்களில் அக்கட்சி போட்டியிட்ட நிலையில் கூடுதல் இடங்கள் கேட்டு திமுக தலைமையிடம் கோரிக்கை வைத்தது. ஆனால் கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வந்ததை காரணம் காட்டி 5 இடங்கள் மட்டுமே ஒதுக்க முடியும் என திமுக தெரிவித்தது. 4 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் 5 தொகுதிகளில் போட்டியிட சம்மதம் தெரிவித்து திமுக தலைவர் ஸ்டாலினுடனான ஒப்பந்தத்தில் சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் கையெழுத்திட்டார். கேப்டன் குடும்பத்துக்கு ஒரு கார் வாங்கும் தகுதி கூட இல்லையா என தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். தங்களது கார் குறித்து சமூக வலைதளங்களில் வெளியான வதந்திகளுக்கு விளக்கமளித்த அவர் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த காரை வாங்கிவிட்டதாக கூறினார். ஏன்னா இது எங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு வண்டி வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. அது ஏதோ திருப்பதிக்கு எடுத்துட்டு போனா அது இப்ப என்னமோ இப்பதான் வாங்குறோன்றாங்க. என்ன ஒரு வண்டி வாங்குற தகுதி கூட கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? நான் கேட்கிறேன், ஒரு கார் வாங்குற தகுதி ஒரு கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் கேப்டன். தான் சம்பாதித்ததில் 90% மக்களுக்காக உதவி செய்தவர் கேப்டன். மாம்பழம் சின்னம் தொடர்பான விவகாரத்தில் 2 நாட்களுக்குள் சிவில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாம்பழம் சின்னம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது கட்சி யாருக்கு என்ற முடிவு தெரியும் வரை மாம்பழம் சின்னத்தை முடக்க வேண்டும் என ராமதாஸ் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மாம்பழம் சின்னம் இதுவரை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என ராமதாஸ் தரப்பு கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அன்புமணி தரப்பு ஏற்கனவே சின்னம் ஒதுக்கப்பட்டு விட்டது என தெரிவித்தது. அப்போது பேசிய தலைமை நீதிபதி தேர்தல் ஆணையம் மிகவும் பாதுகாப்பான முறையில் ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுவதாக கருத்து தெரிவித்ததோடு அன்புமணி தரப்புக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கீடு செய்தது யார் என்றும் கேள்வி எழுப்பினார். பின் இருதரப்பு வாதங்களை கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு கட்சி மற்றும் சின்னம் தொடர்பாக மீண்டும் சிவில் நீதிமன்றத்தை நாடி 2 நாட்களுக்குள் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என இருதரப்புக்கும் உத்தரவிட்டது. மேலும் சிவில் நீதிமன்றம் 3 நாட்களுக்குள் வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. பின் ராமதாஸ் மற்றும் அன்புமணி தரப்பை நோக்கி நீங்கள் போட்டு அழுத்தும் அழுத்தத்தில் மாம்பழம் ஜூஸ் ஆகிவிடக் கூடாது என தலைமை நீதிபதி கூறியது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. திமுகவில் வேட்பாளர் நேர்காணல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. அதன்படி இறுதி நாளான இன்று விருப்பமனு அளித்த 700க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளிடம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேர்காணல் செய்து வருகிறார். காவிரி படுகை மாவட்டங்களான திருச்சி, தஞ்சை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய 9 மாவட்டங்களிலிருந்து 21 தொகுதிகளுக்கு இந்த நேர்காணல் நடைபெற்றது. அப்போது வேட்பாளராக விரும்புவோரிடம் தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்பு குறித்து மு.க. ஸ்டாலின் கேட்டறிந்தார். 2021 தேர்தலில் பாஜகவுக்கு 20 இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக 7 தொகுதிகளை அதிமுக தலைமை ஒதுக்கீடு செய்துள்ளது. அதன்படி பாஜக இந்த முறை 27 தொகுதிகளில் போட்டியிட உள்ளது. 2021இல் 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 20% வாக்குகளை பெற்ற பாஜக 4 இடங்களை வென்றது. குறிப்பாக நாகர்கோவில், நெல்லை, மொடக்குறிச்சி தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களை பாஜக தோற்கடித்திருந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 2021 தேர்தலில் 23 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 21.7% வாக்குகளுடன் 5 இடங்களில் வெற்றி பெற்றது. பென்னாகரம், தருமபுரி, மேட்டூர், மயிலம், சேலம் மேற்கு என 5 தொகுதிகளிலுமே திமுக வேட்பாளர்களை வீழ்த்தி பாமக வெற்றி பெற்றது. அதேநேரம் பாமகவின் தேர்தல் வரலாற்றிலேயே இந்த முறைதான் 20க்கும் குறைவான தொகுதிகளில் அக்கட்சி போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவுக்கு 11 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. சில ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமியுடன் கருத்து வேறுபாட்டில் இருந்த டிடிவி தினகரன் முதன்முறையாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார். இந்நிலையில் அமமுகவுக்கு இரட்டை இலக்கத்தில் 11 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. 11 தொகுதிகளிலும் அமமுக வேட்பாளர்கள் குக்கர் சின்னத்தில் போட்டியிட உள்ளது குறிப்பிடத்தக்கது.
தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொகுதி பங்கீடு முடிவான பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தலைவர் ஸ்டாலினும் அவர்களது கூட்டணி கட்சி தலைவர்களும் வேண்டுமென்றே தங்களை பற்றி அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டினார். வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் எங்களுடைய கூட்டணி பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்வுபூர்வமாக அமைக்கப்பட்ட கூட்டணி. எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 இடங்களிலே 210 இடங்களில் நிச்சயமாக வெல்லும். எங்களுடைய கூட்டணி ஆட்சி கூட்டணியிலே அதிக இடங்களை வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் டெல்லி சென்றாலே அவதூறு பரப்புவதை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாடிக்கையாக கொண்டுள்ளார் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கூறினார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டணியில் உள்ள கட்சிகள் கருத்து பரிமாற்றத்திற்காகவே டெல்லி சென்றதாகவும் முதல்வருக்கு தோல்வி பயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். நாங்களோ எங்கள் கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களோ டெல்லிக்கு சென்றால் திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்புவது இன்றைய முதலமைச்சருடைய வாடிக்கையாக இருக்கின்றது. இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. அதன் அடிப்படையிலே எங்களுடைய கூட்டணி அமைக்கப்பட்டு அவ்வப்போது எங்களுக்குள் இருக்கின்ற கருத்து பரிமாறுவதற்காக நாங்கள் டெல்லி செல்கிறோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் தோல்வி பயத்தின் காரணமாக டெல்லி சென்றாலே பயப்படுகிறார், அச்சப்படுகிறார். நாங்கள் கேட்டதை விட 99% அதிகமான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமமுக வேட்பாளர்கள் குக்கர் சின்னத்தில்தான் போட்டியிடுவார்கள் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். மகிழ்ச்சியான அளவிற்கு நாங்கள் கேட்டதில் 99% மேல் கொடுத்திருக்கிறார்கள். நான் போட்டியிட வாய்ப்பில்லை. குக்கர் சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுகிறோம். உறுதியாக எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று திமுக என்கிற ஊழல் சக்தியை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றுவோம். மத்திய அரசை எதிர்த்துக் கொண்டே இருந்தால் தமிழ்நாட்டிற்கான நிதி கிடைக்காது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கூட்டணி அமைந்தால் தமிழ்நாட்டுக்கு நிறைய நன்மை கிடைக்கும் என்று கூறினார். 5 ஆண்டு காலம் திமுக மத்திய அரசை எதிர்க்கின்ற ஒரு மனநிலை. எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்றது, மத்திய அரசை எதிர்க்கிறது. தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காது ஒண்ணும். அதாவது எதிர்க்கிறதுனா வேண்டுமென்றே எதிர்ப்பது. மந்திரியும் மாநிலம் ஒரே அரசு ஒரே கூட்டணியில் இருந்தா நிச்சயமா எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும், எவ்வளவு கட்டுமானங்கள் கிடைக்கும், எவ்வளவு நிதி உதவி கிடைக்கும். ஏன் உங்களுக்கு பயம்? தோல்வி பயம் வந்துடுச்சு. ஏன்னா மக்கள் நீங்க எதுவும் மக்களுக்கு செய்யல, உங்க வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றல. அதனால அந்த பயத்துலதான் எல்லாம் வாங்க வாங்கன்னு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நிச்சயமா எடுபட போறது கிடையாது. புதுச்சேரியில் நீண்ட இழுபறிக்கு பின்னர் திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி உடன்பாடு முடிவுக்கு வந்தது. அதன்படி காங்கிரஸ் 16 இடங்களிலும் திமுக 12 இடங்களிலும் போட்டியிடும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா ஒரு தொகுதியில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் திமுக காங்கிரஸ் கட்சிகளில் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் மனுவை திரும்பப் பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு இந்த முறை தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் வாய்ப்பளிக்கவில்லை. நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட விரும்பிய நாராயணசாமி வேட்புமனு தாக்கல் செய்யவும் எண்ணியிருந்தார். ஆனால் அவருக்கு கட்சி சார்பில் வாய்ப்பு வழங்கப்படாததால் நாராயணசாமியிடம் ஆதரவாளர்கள் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் இல்லத்தை முற்றுகையிட்டனர். நாராயணசாமிக்கு சீட் வழங்காத வைத்திலிங்கம் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே புதிய தலைமுறை சார்பில் நாராயணசாமியை தொடர்பு கொண்டு பேசியபோது கட்சி நலனுக்காகவும் கூட்டணி நலனுக்காகவும் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை என விளக்கம் அளித்தார்.
புதுச்சேரியில் முதன்முறையாக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ளது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். 30 தொகுதிகளுக்கும் தாவேக வேட்பாளர் பட்டியலை விஜய் அறிவித்திருந்த நிலையில் திடீர் திருப்பமாக நேயம் மக்கள் கழகம் கூட்டணியில் இணைந்துள்ளது. அதன்படி நேயம் மக்கள் கழகத்துக்கு உருளையன்பேட்டை, தட்டாஞ்சாவடி என 2 தொகுதிகளை தாவேக தலைமை ஒதுக்கீடு செய்துள்ளது. புதுச்சேரியில் தாவேக சார்பில் போட்டியிட 5 கோடி ரூபாய் கேட்டதாக அக்கட்சி நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். பொதுச் செயலர் என் ஆனந்த் உள்ளிட்டவர்கள் பணம் டீல் பேசுவதாக அக்கட்சியைச் சேர்ந்த முருகன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். முன்பதிவு செய்து 20 நாட்களாகியும் சிலிண்டர் கிடைக்கவில்லை என ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கேஸ் ஏஜென்சிகளிடம் முறையான பதில் இல்லாததால் வேறு வழியின்றி மக்கள் விறகு அடுப்பில் சமைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். காலி சிலிண்டர்களுடன் வீதியில் காத்திருக்கும் மக்கள் தட்டுப்பாட்டை போக்க மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே கேஸ் புக் பண்ணால் இங்கே கேஸே புக் ஆக மாட்டேங்குது. புக் ஆகினாலும் மெசேஜ் எதுவும் வர மாட்டேங்குது. சில பேருக்கு மெசேஜ் வருது இந்த எத்தனை நாள் கழிச்சு புக் பண்ணி வாங்கிங்கன்னு சொல்லிட்டு வருது. ஆனால் எங்களுக்கு இந்த மெசேஜ் வர மாட்டேங்குது. சில பேருக்கு புக்கிங் ஆக மாட்டேங்குது. ஓடிபி நம்பர் வருதா பாருன்றாங்க. அவங்க ஓடிபி நம்பர் புக்கிங் ஆகாத எப்படி ஓடிபி நம்பர் வரும்? புக்கிங் ஆனால் தானே ஓடிபி நம்பர் வரும். அவங்க முதல்ல முன்னாடி போகிறப்பெல்லாம் அவங்களே புக் பண்ணி கொடுப்பாங்க, ரெகுலராக கொடுத்துருவாங்க. ஒரு 1 to 1 மாதம் தான் வாங்குவோம். நாங்கள் 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் ஆகும், அல்லது 1.5 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் ஆகும். இப்போ சுத்தமாக 2 சிலிண்டரும் காலியாக இருக்கு. நாகை மாவட்டத்தில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் 400க்கும் மேற்பட்ட உணவகங்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் இல்லாததால் விறகு அடுப்புகளை பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வாடிக்கையாளர்கள் ஏமாற்றத்துடன் திரும்புவதாகவும் ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதே நிலை நீடித்தால் ஹோட்டல்கள் தற்காலிகமாக மூடப்படும் நிலை உருவாகும் என்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்றும் உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக விறகு அடுப்பில் சமைப்பதால் சமையலர்களுக்கு பணிச்சுமை ஏற்படுவதுடன் வாடிக்கையாளர்களிடையே அதிருப்தி ஏற்படுவதாக உணவக உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். திருச்சியில் பெரும்பாலான உணவகங்களில் விறகு அடுப்பில் சமையல் நடைபெறுகிறது. இதனால் காலை, இரவு என 2 முறை இயங்கி வந்த உணவகங்கள் காலை நேரம் மட்டுமே திறக்கப்படுகின்றன. சமையல் எரிவாயு சிலிண்டர்களை போதுமான அளவில் வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவக உரிமையாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சிலிண்டர் ரொம்ப தட்டுப்பாடு. நாங்கள் 2 நாள் கடையை லீவ் விட்டு அதுக்கப்புறம் இந்த விறகல்ல அடுப்பெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி இது பண்ணுறதுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ நாங்கள் எல்லாருமே விறகடுப்பில் தான் செஞ்சு பாரம்பரிய முறைப்படி கொடுத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் அதை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டும் ஆகுது. நம்ம அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு நம்ம செஞ்சு அந்த வியாபாரத்தை கொடுக்க முடியல. கேஸில் செய்யும் போது உங்களுக்கு ஒரு 1 ஹவரில் வேலை முடிஞ்சிடும். அதிகபட்சம் 1 மணி நேரத்தை முடிச்சிடும். விறகு எடுக்கின்றப்ப விடிகால இப்போ 3 மணிக்கு எந்திரிச்சு சமைக்க வேண்டியதாக இருக்குது. 3 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு 5 மணி 6 மணி ஆயிடுது. கேஸ் இருந்தப்போ அந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் சீக்கிரம் கொடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் இந்த பிரச்சனை தீர்மானம் எங்களுக்கு தெரியல. ஆனால் அது தீர்ந்தா நல்லாயிருக்கும். ஏற்பட்டவர்களுடைய வாழ்வாதாரமே இதில் அடங்கியிருக்கு. ஈரான் போரால் மேற்காசியாவில் உள்ள எண்ணெய் எரிவாயு கட்டமைப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்து இன்ஃபோகிராபிக்ஸ் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலால் ஈரானில் எண்ணெய் வயல்கள், சுத்திகரிப்பு நிலையங்கள், எரிவாயு வயல்கள் உள்ளிட்ட 12 கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஈரான் தாக்குதலால் இஸ்ரேலில் 3 எண்ணெய் எரிவாயு கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஈரானின் தாக்குதலால் கத்தாரில் பாதிக்கப்பட்ட கட்டமைப்புகளின் எண்ணிக்கை 2 உள்ளது. சவுதி அரேபியா மீதான ஈரான் தொடுத்த தாக்குதலால் 3 கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஈரான் தொடுத்த தாக்குதலால் பாதிக்கப்பட்ட கட்டமைப்புகளின் எண்ணிக்கை 4 ஆகும். ஈரானின் தாக்குதலால் குவைத்தில் 2 கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மேற்காசிய போர் நிலவரம் கவலை தருவதாகவும் எனினும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை சமாளிக்க அரசு தயார் நிலையில் உள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். போர் பாதிப்புகளை தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி விரிவாக உரையாற்றினார். அப்போது பெட்ரோல், டீசல் தடையின்றி கிடைக்கவும் உள்நாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். விவசாயிகள் எவ்விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என உறுதியளித்த பிரதமர் மோடி தேவையான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் பொருளாதார அடித்தளம் வலுவாக உள்ளதால் மக்கள் அஞ்ச தேவையில்லை என பிரதமர் குறிப்பிட்டார்.
இந்தியாவுக்கு தடையின்றி எரிபொருள் கிடைக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதுகுறித்து மேற்காசிய தலைவர்களுடன் தலா 2 முறை பேசியுள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். ஹோர்மூஸ் பகுதியிலிருந்து இந்திய எரிபொருள் கப்பல்கள் பாதுகாப்பாக வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். போரினால் ஏற்படும் பாதிப்புகளை மத்திய அமைச்சர்கள் குழு தினசரி கண்காணித்து வருவதாகவும் அவர்கள் பரிந்துரைக்கேற்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். எரிசக்தி சுயசார்புக்காக கடந்த 10 ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தற்போது வெகுவாக உதவி வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மேற்காசிய போர் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர் மோடி தற்போதைய சூழலை கொரோனா பெருந்தொற்று காலத்துடன் ஒப்பிட்டு பேசினார். கொரோனா காலத்தில் உலகம் முழுவதும் விநியோக சங்கிலி எப்படி நிலைகுலைந்தது என்பதை நாம் பார்த்தோம் என்றும் அந்த நெருக்கடியிலிருந்து இந்தியா எப்படி தற்சார்பு கொள்கை மூலம் மீண்டதோ அதேபோல் தற்போதும் நிலைமையை எதிர்கொள்ளும் என்றார். தற்போதைய உலகளாவிய போர் பதற்றங்களையும் இந்தியா திறம்பட எதிர்கொள்ளும் என்றும் சவால்களை வாய்ப்புகளாக மாற்றுவதே நமது இலக்கு என்றும் பிரதமர் பேசினார். தற்போதைய போர் சூழலை கொரோனா காலத்துடன் பிரதமர் ஒப்பிட்டு பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உலக அளவில் உள்ள தங்கள் நாட்டு மக்களை எச்சரிக்கையாக இருக்கும்படி அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது. அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தங்களது தூதரகங்கள் நிறுவனங்களை ஈரான் தாக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வான்வழி அவ்வப்போது மூடப்பட வாய்ப்புள்ளதால் சர்வதேச பயணங்களில் தடங்கள் ஏற்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அமெரிக்கர்கள் அந்தந்த நாடுகளின் தூதரக பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். என் தாய் நாட்டை சொர்க்கமாக மாற்றுவேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரைக்கு முன் திருத்தணி முருகன் கோயிலில் வேல் ஏந்தி வழிபாடு நடத்திய சீமான் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எங்களை எதிர்ப்பவர்கள் சூலாயுதமாக உள்ளதால் நாங்கள் வேலாயுதமாக இருப்பதாக கூறினார். நல்ல ஆட்சியை நோக்கி தான் இருக்கும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சின்னு எங்கள் புரட்சி பாவலன் பாடுறான் பார்த்தீங்களா? உலகத்தின் தலை சிறந்த நாடா என் நாடை மாற்றி படைப்பேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உலகமே திரும்பி பார்க்குற ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்போம். பூமியின் சொர்க்கமாக மாற்றுவேன் என் தாய் நாட்டை. எல்லா கட்சிக்கும் ஒரே எதிர்கட்சி நாங்கள் தான். உண்மை நேர்மையான ஒரு ஆட்சியை சொல்லுங்கள். இலவசம் தராத ஒரு கட்சி சொல்லுங்கள். வாக்குக்கு காசு கொடுக்காத ஒரு கட்சி சொல்லுங்கள். அப்போ எல்லா கட்சியும் ஒரு பக்கம் இருக்குது, அதுக்கு எதிர்பக்கம் நான் இருக்கிறேன். அவங்க சூலாயுதமாக இருக்கிறாங்க, நான் வேலாயுதமாக இருக்கேன். என் பாட்டனோட வேலாயுதமாக இருக்கேன். இதய நோய் அபாயத்தை தடுப்பதற்கு நல்ல மற்றும் சீரான தூக்கம் அவசியம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். சீரான தூக்கத்தின் போது இரத்த அழுத்தம் குறைந்து இதயம் அன்றைய நாளின் அழுத்தத்திலிருந்து மீண்டு வர நேரம் கிடைப்பதாக கூறுகின்றனர். ஆனால் தூக்கம் தொடர்ந்து தடைபடுவது மன அழுத்த ஹார்மோன்களை அதிகரித்து இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் எனவும் இது இதய நோய்களுக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரிக்கின்றனர். சீரான தூக்கத்துக்கு சில வழிகளையும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். தளர்வான ஆடைகளை அணிவது, அறையின் வெப்பநிலையை குறைப்பது, தூங்கச் செல்லும் முன் 1 மணி நேரத்திற்கு முன்பு செல்போன் மற்றும் மின்னணு சாதனங்களின் பயன்பாட்டை தவிர்ப்பது போன்றவற்றை பின்பற்ற கூறுகின்றனர். 18 வயதை தாண்டியவர்களுக்கு பொதுவாக 7 மணி நேர தூக்கம் போதுமானது என்றாலும் அது வயது, வாழ்க்கை முறை உள்ளிட்டவற்றை பொறுத்து மாறுபடலாம் என கூறும் மருத்துவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு ஒருவர் எப்படி உணர்கிறார் என்பதே தூக்கம் போதுமானதா என்பதற்கான அறிகுறி என்கின்றனர். சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கில் காவலர்கள் 9 பேரும் குற்றவாளிகள் என மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணை நடைபெற்ற நிலையில் மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் காவலர்கள் 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கியது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் வகையில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் சொத்து மதிப்பை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்து நீதிமன்றத்தில் வரும் 30ஆம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் குற்றவாளிகளுக்கான தீர்ப்பு விவரங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.